உங்கள் ராதிகா சித்தி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கருணக்கிழங்கு வறுவல். அப்படியே ஷேப்பாக ஒரு சதுர அளவில் கட் பண்ணி வச்சு ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் வெந்நீர் நல்லா கொதிச்சோடனே கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சோண்டு போட்டு ஒரு பாதி வேக்காடு வேக வச்சுக்கணும். இது பாருங்கள், பாதி வேக்காடில் வேக வச்சு அதை ஒரு பிளேட்டில் எடுத்து நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு இன்னொரு பிளேட்டில் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, வெறும் மிளகாத்தூள் ஒரு 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம் சால்ட்டு, இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் கட்டியாக இல்லாமல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வேக வச்சுருப்போம்ல கருணக்கிழங்கு பெருசு பெருசாக கட்டமாக கட் பண்ணி அதை இந்த மிளகாத்தூளை போட்டு பரட்டி ஒரு தட்டில் வச்சுக்க வேண்டியதான். அப்போ தான் உப்பு காரம் எல்லாம் இறங்கும். அதில் நல்லா பரட்டி ரசம் சாதம், சாம்பார், தயிர் சாதம், வெரைட்டி சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். மொறுன்னு இருக்கும் டேஸ்ட்டாக. இஞ்சி பூண்டு வேணும்னா போட்டுக்கலாம். இதை போட்டு மசாலா போட்டு வச்சிடணும் ஒரு 10 நிமிஷம். அதில் உப்பு மிளகாத்தூள்லாம் இறங்கிடும். நம்ம ஒரு கடாயை வச்சு நல்லா உப்புலாம் காரம் இறங்கிட்டோன்னா ஒரு கடாயை வச்சு ஆயில் அதில் ஊற்றிட்டு ஒன்றா அதில் போடணும். போட்டால் தான் அதில் நல்லா பொன்னிறமாக பொரியும். நல்லா பெருசாக நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம் பாருங்கள். இந்த ஸ்டேஜ் எண்ணெய் காஞ்சோடனே எடுத்து போட வேண்டியதான். மேலே திணிக்கும், பார்த்து குறைச்சி வச்சுக்கோங்க. அடுப்பு ஸ்டிம்மில் வச்சுக்கிட்டு போடுங்க. அப்படியே ப்ரௌனாக அப்படியே மாறும். நல்லா புரிஞ்சு மொறுன்னு இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான கருணக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ணிவிடுவோமா? நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஒன்று எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. சுவையான கருணக்கிழங்கு வறுவல் ரெடி.